பால்ன்றது நமக்கு அவசியம் இல்லாத உணவு, எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நிறைய ஹார்மோன்ஸும் இருக்காது. பெண்களுக்கு அது ஆகவே ஆகாது. அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கும், இதுல ஹார்மோன்ஸ் இருக்கும், ரெண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். பால்ன்றது அந்தந்த விலங்கோட குட்டிங்களுக்காக அந்த தாய்ப்பால் சுரக்குது. சோ இப்போ மனுஷனுக்கும் மாடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க எப்போ நீங்க மாட்டு பாலை பத்தி நல்ல விஷயம் கேள்விப்படுறீங்களோ இல்ல கெட்ட விஷயம் கேள்விப்படுறீங்களோ, நான் என் பேஷண்ட்ஸுக்கு சொல்ற இந்த 6 பாயிண்ட் ஞாபகம். நீங்க சாப்பிடுற விஷயம் என்னன்றது கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பால் ஒரு மனிதனையும் டிஃபரெண்டா அஃபெக்ட் பண்ணுங்க. பால்ல இருக்க சக்கரை லாக்டோஸ், பால்ல இருக்க புரோட்டீன் வே அண்ட் கேசின். அது நீங்க வருஷ கணக்கா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா செரிக்குது, பிளஸ் பால் உங்களுக்கு பிடிக்கும்னா யாரு சொல்றதையும் கேட்காதீங்க. பால் உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது, பால் மாதிரியே உங்களுக்கு அதே விலையிலையும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்றது தாங்க. 250 ml ஒரு கிளாஸ் பால் நீங்க குடிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு 150 கேலரி வரும், 8 to 10 கிராம் கொழுப்பும் புரோட்டீனும் வருங்க. அண்ட் எலும்புக்கும் தசைக்கும் தேவையான ஊட்டச்சத்துகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவையோ 25% 40% வரும். மூணாவது பாயிண்ட், சோ பால் நல்லதோ கெட்டதோ கிடையாது, அது ஒரு சாப்பிடுற பொருள். இந்த பொருள் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல இல்ல செட் ஆகலன்னா அதே ஊட்டச்சத்து இருக்க வேற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பாலை பத்தி ஏன் இப்படி தப்பா பேசணும்னு எனக்கு புரியலையே. நாலாவது பாயிண்ட், ஒரு நாளைக்கு நீங்க 1/2 லிட்டர் பால் குடிப்பீங்களா அப்படின்னா உங்களுக்கு 300 கேலரி அந்த பால்ல இருந்து வரும். மிச்ச 2000 கேலரி நீங்க கரெக்டா நார்ச்சத்து எடுக்கிறீங்களா, புரதம் எடுக்கிறீங்களா, மற்றும் தேவையான சிறு ஊட்டச்சத்துகள் உங்க சாப்பாடுல இன்க்ளூட் பண்றீங்களான்றது தாங்க முக்கியம். அஞ்சாவது பாயிண்ட், உங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு, இல்ல பால்ல இருக்க புரதத்துக்கு அலர்ஜி இருக்கு. இது இருந்தும் நீங்க பால் அதிகமா குடிச்சிட்டு இருக்கீங்க அண்ட் மத்த ஊட்டச்சத்து இருக்க சாப்பாடு நீங்க சாப்பிடவே மாட்டேன்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு பாலுனால பிரச்சனை வரலாம். அதனால யாராவது உங்ககிட்ட பால் விஷம் நீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னாலும், பால் ரொம்ப அமிர்தம் அதை நீங்க குடிச்சே ஆகணும்னு சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. அண்ட் பால்ல ஹார்மோன்ஸ் இருக்குதாங்க, ஆனா அது குவான்டிட்டி ரொம்ப கம்மி. நம்ம ஒரு நாளைக்கு 2 லிட்டர் இல்ல 3 லிட்டர் குடிச்சாதாங்க அது நம்மள அஃபெக்ட் பண்ணும்னு ரிசர்ச்ல போட்டிருக்கு. சோ உண்மை என்னன்னா, பால் நீங்க எந்த அளவுல சாப்பிடுறீங்க, ஒரு தனிப்பட்ட மனிதனா பால் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது மற்றும் உங்க சூழ்நிலை என்னன்றதை பொறுத்து தான் பாலை நீங்க பார்த்து எடுக்கணும். நீங்க ஒரு வாரத்துல பால் எத்தனை வாட்டி குடிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த 6 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்க, பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.